ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக காங்கிரஸ் கட்சிகள் வலுவான கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் மக்கள் ஆதரவுடன் அதிமுக வெற்றி பெறும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சியில் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த நேர்காணலில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவடையும் என்றும் ஜெயக்குமார் நம்பிக்கை தெரிவித்தார். அண்ணாமலையுடைய அந்த கருத்தின் பார்க்க போனா முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்றது எங்களை தான் அவர் நிலைப்படுத்தி சொல்ற கருத்து தான் நிச்சயமா. ஏன்னா அவர் ஓபிஎஸ் அவர் பொருட்டாவே எடுத்துல இருந்தா நிச்சயமா தெரியுது அவருடைய கருத்துல இருந்து. இன்னொரு விஷயம், பாமக ஒரு நேஷனல் பார்ட்டி கிடையாது, அதே போல தேமுதிக ஒரு நேஷனல் பார்ட்டி கிடையாது. அவங்க லெவலில் உடனே முடிவு செஞ்சிடலாம். அப்போ சந்திச்ச போது கூட அவங்க ஒரு நேஷனல் லெவலில் லீடர் நாங்களாம் கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல முடிவாக சொல்றோம் தான் சொன்னாங்க. நாங்க நம்புறது ஜனநாயகம், பணநாயகம் கிடையாது. ஆனால் திமுக நம்புறது பணநாயகம், ஜனநாயகம் கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அந்த எல்லா குழப்பத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளினா மக்களுடைய கிளர்ச்சி, மக்களுடைய புரட்சி, மக்களுடைய எழுச்சி. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க 100 பேராக அர்த்தம். ஆனா மக்கள் ஒன்று திரண்டு அதிமுக வரணும், இந்த ஆட்சிக்கு பாடம் போகணும்னு நினைச்சா அந்த 100 பேர் கூட்டணி கூட தவிடுபடி ஆடும். இதுதான் நடக்கும்.